ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 52,793, ஹை 52,828. ஒரு 30 பாயிண்ட் தான், 35 பாயிண்ட் தான் ஹை போயிருக்கு. ஒரு நாளைக்கு அது 500 பாயிண்ட் கிட்ட ரேலி இருக்கும். 30 பாயிண்ட் ஹை போயிட்டு அங்கேருந்து டவுன் அடித்தது தான். 51,996 வரைக்கும் டவுன் வந்திருக்கு, லோ வந்திருக்கு. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது ஒரு 52,168 க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் மார்க்கெட் வச்சுருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா லோவுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இதை இன்றைக்கி ரேலியை வச்சு கணக்கு பண்ண போகிறோம். இப்போ இதன்படி பார்த்தோன்னா நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்குது 52,100. 52,100 கால் ஆப்ஷன்ஸ் 295, புட் ஆப்ஷன்ஸ் 156. டோட்டலாக ஒரு 451 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அதன்படி பார்க்க போனால் நமக்கு ரெசிடன்ஸ் 1 இருக்க போகிறது 52,395, ரெசிடன்ஸ் 2 52,551, சப்போர்ட் 1 52,044, சப்போர்ட் 2 51,649. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா இன்னையோட 52,100 கால் அண்ட் புட்டை செல் அடித்தவங்களோட எல்லைகள் தான் இது. இந்த இடத்துல டச் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் லாஸ் புக் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக ரேலி கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி நமக்கு மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 52,219. மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிச்சா என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இதுக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு பார்க்க போகிறது ஓப்பன் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலே நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மேலே எஸ்டர்டே, அதாவது இன்னைக்கு ஹைக்கு மேலே மார்க்கெட் நின்றுச்சுன்னா தாராளமாக இன்னொரு ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி புட் சைட் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போதைக்கு மார்க்கெட் புட் சைடு தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 168 பாயிண்ட்ஸ் தான் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெகட்டிவ் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் ஒரு 80% இருக்குது. ஸோ நாளைக்கு ஓப்பன் வச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு லைவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதன்படி நம்ம பார்த்து ட்ரேட் எடுத்துக்கலாம். முதல்ல எல்லையை நம்ம வரையறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறத அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.